தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் அமையப்பெற்ற இடம் முத்துப்பேட்டை அலையாத்தி தாவரம். கடற்கரை ஓரங்களில் உள்ள சேறு கலந்த சதுப்பு நிலங்களில் உவர் நீரில் வளரக்கூடியது. பல்வேறு நீர்வாழ் உயிரினங்களின் உற்பத்தி இடமாகவும் கடற்கரையோர பகுதிகளுக்கு பாதுகாப்பு அரணாகவும் சதுப்பு நிலக்காடுகள் அமைந்துள்ளன. தற்போது ஏற்பட்டு வரும் சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றத்தினை சீர் செய்வதில் அலையாத்தி காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவ்வப்போது ஏற்படும் சுனாமி, புயல் போன்ற இயற்கை சீற்றங்களை தாங்கி இயற்கை அரணாக விளங்கி வருவதால் பெரிதாக பாதிப்படைகின்றன. எனவே வனத்துறை மூலம் முத்துப்பேட்டை வனப்பகுதியில் அலையாத்தி காடுகளை உருவாக்குவதற்கும் புனரமைப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. முத்துப்பேட்டையில் உள்ள ஈரநில சூழல் அமைப்பு மொத்தம் 12,020 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ளது. இந்த நிலப்பரப்பில் தகுதியான இடங்களில் வனத்துறை மூலம் மீன்முள் வடிவத்தில் மெயின் மற்றும் கிளை வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு வாய்க்கால்களின் ஓரத்தில் அலையாத்தி செடிகள் நடவு செய்யப்பட்டு இந்த அலையாத்தி காடுகள் உருவாக்கப்படுகிறது. வாய்க்கால்களில் ஒரு சில பகுதியில் உவர் நீரும் மற்றொரு பகுதியிலிருந்து ஆற்று நீரும் கலக்கப்பட்டு கடல் நீரின் உவர் தன்மையினை குறைத்து அலையாத்தி காடுகள் உருவாக வகை செய்யப்படுகிறது. 2023-2024 ஆண்டில் நபார்டு திட்டத்தின் கீழ் சுமார் 50 ஹெக்டேர் நிலப்பரப்பில் துறைக்காடு பகுதியில் அலையாத்தி காடுகள் உருவாக்கப்படும் போது பொதுவாக வடிவமைக்கப்படும் மீன் முள் வடிவ வாய்க்காலை தவிர தமிழ் மொழிக்கு பெருமை சாற்றும் வகையில் சுமார் 9 ஹெக்டேர் பரப்பளவில் தமிழ் வாழ்க என்னும் சொற்களின் வடிவில் வாய்க்கால்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 555 மீட்டர் நீளமும் 152 மீட்டர் உயரத்தில் தமிழ் வாழ்க என்னும் வடிவமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வடிவமைப்பில் ஒவ்வொரு எழுத்தும் சராசரியாக 130 மீட்டர் உயரத்திலும் 65 மீட்டர் அகலத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் வாழ்க என்னும் வடிவமைப்பின் மொத்த வாய்க்கால்களின் நீளம் 3962 மீட்டர் ஆகும். இந்த வாய்க்கால்களில் கருங்கண்டல் வகையான அலையாத்தி செடிகள் நடப்பட்டுள்ளன. அடுத்து 3 முதல் 5 வருடங்களில் மொத்தம் 50 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அலையாத்தி காடுகள் உருவாக்கி வரும்போது அதில் உள்ள இந்த தமிழ் வாழ்க என்னும் அமைப்பு மிகவும் தனித்துவமான அலையாத்தி காடுகள் தோட்டமாக உருவாக வாய்ப்பு உள்ளது. தமிழ் வாழ்க என்னும் வடிவமைப்பினை முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை திட்ட இயக்குனர், காலநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்குதல் திட்டம் அன்வர்தீன், திருச்சாப்பள்ளி மண்டலம் தலைமை வன பாதுகாவலர் சதீஷ், திருவாரூர் வனக்கோட்ட மாவட்ட வன அலுவலர் LCS ஸ்ரீகாந்த் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி முத்துப்பேட்டை வனச்சரக அலுவலர் மற்றும் வனவர் ஆகியோரின் சீரிய முயற்சியால் உருவாக்கப்பட்டுள்ளது.